அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். நாளைக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி அற்புதமான நாள். மாசி மாதம் முதல் நாள். விஷ்ணுபதி புண்ணிய காலம். வருஷத்தில் 4 முறை மட்டுமே வரக்கூடிய மிக சிறப்பான நாள். இது என்னங்க, இது வருஷத்துக்கு 4 முறை வருதுன்னு கேட்கலாம். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, அப்புறம் இந்த மாசி மாதம் 1. இந்த நாட்களில் நீங்கள் பெருமாளை நினச்சிட்டு எந்த ஒரு தீபமாக இருக்கட்டும், பூஜை இருக்கட்டும், எது பண்ணாலுமே பல மடங்கு பலன் உங்களுக்கு திருப்பி வருங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. ஏகாதேசி நாள் எப்படி பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், விசேஷமோ அதை விட பல மடங்கு புண்ணிய நாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதனால தான் இந்த சிறப்பான நாளில் புண்ணிய நதியில் போய் நீராடுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது, பூஜைகள் பண்ணுறது, ஒரு தீபமாச்சும் ஒன்று ஏற்றுறது, இப்படி நம்ம எது பண்ணாலுமே எல்லாமே உங்களுக்கு அக்ஷய பலனாக உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட சிறப்பான நாளை நம்ம எப்படி பெருமாள் கிட்ட வழிபடணுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லோருமே பொருளாதாரத்தில் எப்படியாச்சும் நம்ம முன்னுக்கு வந்துடணும், நம்ம கஷ்டப்படக்கூடாது, ஒரு வீடு கட்டணும், பிள்ளைங்கள் நல்லா படிக்க வைக்கணும், கடன் அடையணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேகமாக ஓடி உழைக்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருது. ஆனால் ஒரு சிலர் வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலுமே அந்த அளவுக்கு அவங்களால ஓட முடியல, ஓடினாலுமே சம்பாதிக்க முடியல. அப்படிப்பட்டவங்க மிக சிறப்பான இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சின்ன வழிபாடுகள் செஞ்சு பாருங்களேன். நிச்சயம் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். நாளைக்கு எக்காரணம் கொண்டும் இந்த அதிர்ஷ்ட நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. அப்பேற்பட்ட மிக அற்புதமான நாளில் காலையில் குளிச்சுட்டு 7லேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் பெருமாளுக்கு ஒரு சின்ன ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றினா போதுங்க. நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க. இல்லை எங்களால் இது கோவிலுக்கெல்லாம் போக முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோவிலே போய் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் 27 முறை நீங்கள் பெருமாள் கோவிலை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரப்போ பெருமாளுடைய மூல மந்திரமான ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற இந்த ஒரு மூல மந்திரத்தை ஒவ்வொரு தடவையும் சுற்றிட்டு 27 தடவை நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லை எங்களால் ஆஃபீஸ் போகணும், கோவிலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டிலே ஆத்ம பிரதர்ஷனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கவுங்களே சுற்றிக்கிறது. அது மாதிரி 27 முறை நீங்கள் சுற்றிட்டு இந்த ஒரு மந்திரம் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, என்ன வாழ்க்கையில் காசு பணங்கள் நகை என்ன தேவைப்படுதோ, நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வேலை வேணுமா, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வேண்டி கேட்டுக்கிட்டு பெருமாள் கிட்ட ஒரு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்கள். நிச்சயம் பலன் கிடைக்கும், தவற விடாதீங்க.